நாஞ்சில் சம்பத் போய் தாவேகாவில் சேர்ந்து விட்டார். எனக்கு வந்து மதிப்பு இல்ல. எனக்கு மதிப்பு இல்லையா அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் டெப்டி சிஎம் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் போய் பேசிட்டு வந்தாரு. அடுத்த முதல்வரே அப்படின்னு. பிறந்தநாள் அன்னைக்கு அடுத்த இது ட்வீட் வேற, வருங்கால முதல்வருக்கு வாழ்த்துக்கள், பல்லாண்டு பாடுகிறேன். அதையும் வந்து இதுல கேக்குறாங்க. ஆமா சொன்னேன், போன வாரம் சொன்னேன், அப்ப மறுபடியும் அவங்க தான் வரப்போறாங்களா அப்படின்னா அது தேர்தல் வந்தா தான் தெரியும். இப்ப போய் இங்க சேர்ந்திருக்கீங்க. ஆமா சேர்ந்திருக்கேன், ஆபீஸ் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு அவர் ஒரு கதையை சொல்லிட்டு. ஏன் வந்து நாஞ்சில யாரும் கிட்ட சேர்த்துக்கிறது இல்லை? வைத்தியை காத்திருந்தால கவுண்டமணி செந்தில்கிட்ட சொல்லுவாப்புல, டேய் உன்னை ஏன் யாரு கிட்ட சேர்த்துக்கிறது இல்லை? ஏன்னா நீ கடிச்சு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து ஒரு நசையான கேரக்டரா மாறி போயிட்டார். ஏன்னா சின்னம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பி அந்த கட்சியை 4-3 பிரிச்சு போட்டதுக்கு பிறகு இவர் எந்த கட்சியிலுமே சேரல. அதிமுகவுடைய உறுப்பினராக கடைசியாக இருந்தார். டிடிவி ஆதரவாளராக இருந்தாரு. இருக்கும்போது வந்து தமிழிசை ஆட்கள் வந்து மிரட்டிட்டாங்க இவரை. என்னன்னு இவர் ஏதோ பேசிட்டாரு, பேசணும்னு அடிக்க வந்துட்டாங்க. அப்ப வந்து பாதுகாப்பு கொடுக்கல கட்சியில வந்து சொல்லிட்டு அப்ப அங்கிருந்து விலகி வந்துட்டாரு. ஏண்டா எனக்கு 4 பேர் பாதுகாப்புக்கு வேணும், உனக்கு நீ பேசுற வாய்க்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதான் இப்ப ஒருத்தன் கட்சி விட்டு கட்சி மாறுறான்னா அது காரணம் என்ன? என்னவோ காரணம் இருக்கலாம். ஒரு பவர் பாலிடிக்ஸா இருக்கலாம், இந்த இடத்துல இதற்கு மேல் வளர முடியவில்லை அப்படிங்கிற காரணமா இருக்கலாம். இவர் அடிப்படையில் ஒரு பேச்சாளர். இவர் பேசலாம், பேசுனதுக்கு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். அதை தாண்டியுமே இவரை வச்சு சகிச்சுக்க முடியலனா, இவர் போற இடத்துல எப்பவுமே ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனா பழைய ஓனரை பிலோ த பெல்ட் அடிக்கிறதுங்கிறது வந்து நீங்க அரசியலை கூட விட்டுருங்க. ஒரு டிரைவர் புதுசா வேலைக்கு எடுக்கிறீங்க, முன்னாடி இருந்த ஓனர் இருக்கானே அவன் வீட்டுக்கே போக மாட்டாங்க. அந்த தெருவில் ஒருத்தி வச்சிருக்கான், இந்த தெருவில் ஒருத்தி வச்சிருக்கான்னு வேலைக்கு சேர்ந்தன்னைக்கே உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சான்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? இதே மாதிரிதான் நம்ம கதையும் வெளியே போய் சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும். இதேதான் வந்து அரசியல் கட்சிகள்லயும் நடக்கும். அது மாதிரி இவரை வந்து யாருமே கிட்ட சேர்த்துக்கிறது இல்லை, துரத்தி விட்டுறாங்க. இந்த காரணத்தாலதான் ஒரு 6 வருஷமா இவர் வந்து உதிரி நபராக எந்த கட்சியிலும் இல்லாத, எந்த கட்சியும் இல்லாத திராவிட ஆதரவாளர் அப்படின்னு சுத்திட்டு இருந்தா. இப்ப வேற இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என் பையன் பிஜி படிக்கிறதுக்கு ஒரு 60 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு, அதை போய் ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டேன், வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. அதுக்காக போய் யாதவ் கிட்ட கேட்டு லாட்டரி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு பொது எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு.